ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதிவில் 8ஆம் வகுப்பு தமிழ் புதிய சமச்சீர் புத்தகத்தில் கவர் ஆகக்கூடிய மொழித்திறன் பயிற்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த புத்தகத்தில் மொத்தம் 9 இயல்கள் இருக்குது 8ஆம் வகுப்பில். அது எல்லாமே 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி 8ஆம் வகுப்பு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சொல்லக்கூடிய விடைகள் எல்லாமே நீங்கள் சைட் பை சைடு நோட் பண்ணிக்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சொல்லக்கூடிய விடைகளில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ நம்ம முதல் இயலில் வரக்கூடிய புக் பேக் ஆன்சர்ஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இயலில் தமிழ் இன்பம். ஓகேங்களா? தமிழ் இன்பமில் தமிழ் மொழி வாழ்த்து யாருன்னா பாரதியார் அவர்கள் எழுதிய புக் பேக் ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எதுனா வைப்பு. அடுத்து, என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதுனா என்று கூற்றல் என்றும். ஓகேங்களா? அடுத்து, வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதுனா வானம் கூட்டல் அளந்தது. அடுத்து, அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதுனா அறிந்ததனைத்தும். அடுத்து, வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதுனா வானம் அறிந்த. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, தமிழ் மொழி மரபு. ஸோ தொல்காப்பியர் எழுதிய புக் பேக் ஆன்சர்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றனர் விசும்பில். விசும்புனா வானம்னு அர்த்தம். அடுத்து, இரண்டாவது, இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. அடுத்து, மூன்றாவது, இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் திணை. அடுத்து பாருங்க, ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதுனா ஐந்து கூட்டல் பால். அடுத்து தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. இந்த பாடத்தில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். முதல் கேள்வி, தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்துள்ளது எதுனா அச்சுக்கலை. அடுத்து, இரண்டாவது, வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்படுகிறது எதுனா வட்டெழுத்து. அடுத்து, மூன்றாவது, தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்னா தந்தை பெரியார். அடுத்து, கோடிட்ட இடங்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி, கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஷ் என அழைக்கப்பட்டன எதுனா கண்ணெழுத்து. ஓகேங்களா? அடுத்து, எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் யார்னா வீரமாமுனிவர். அடுத்து, சொற்பூங்கா. ஸோ இந்த பாடத்தில் ஓர் எழுத்து ஒரு மொழி பற்றி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பாடம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ இதில் இது புக் பேக் கொஷின்ஸ் இல்லை. அடுத்து பாருங்கள், எழுத்துக்களின் பிறப்பு. ஸோ இது ஒரு இலக்கண டாபிக். இதில் வரக்கூடிய ஆன்சர் பார்க்கலாம். முதல் கேள்வி, இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எதுனா உ ஊ. ஓகேங்களா? அடுத்து, இரண்டாவது, ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எங்கன்னா தலை. மூன்றாவது, வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. அடுத்து, நான்காவது, நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எதுனா இட் இன். அடுத்து, ஐந்தாவது பாருங்க, கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து எதுனா இவ். நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்க பாருங்க. ஸோ இதில் இக் இங் இது பார்த்தீங்கன்னா நாவின் முதல் அன்னத்தின் அடி தொடுவதால் பிறக்கக்கூடியது இக் இங். ஓகேங்களா? அடுத்து, இச்சு இங் அப்படின்றது நாவின் இடை, அடுத்து அன்னத்தின் இடை தொடுவதால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள். அடுத்து, இட் இன் அப்படின்றது நாவின் நுனி அன்னத்தின் நுனி தொடுவதால். அடுத்து, இத் இன் என்றது பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடியை. ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு சரி பாருங்கள், அகரவரிசைப்படுத்துக. ஸோ இதில் வந்து அகரவரிசை வந்து அ ஆ வரிசை பிரகாரம் வந்து நம்ம வரிசைப்படுத்தணும். ஸோ இப்போ அழகுணர்ச்சி இது முதல்ல, அடுத்து ஆரம் நீ இது இரண்டாவது, அடுத்து பாருங்கள் அ ஆ இ வரும்னா இரண்டல்ல, அடுத்து ஈ ஈசன் இது நான்காவது, அடுத்து இ அடுத்து ஊ வரணும், ஊ எங்கே இருக்கு பாருங்கள் உரைநடை இது 5, அடுத்து ஊ என்றது வந்து ஊழி இது 6. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஏ வந்து எழுத்து, அடுத்து ஏ வரனா ஏழ்கடல் இது 8. ஓகேங்களா. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஐ வரணும், ஐயம். ஓகேங்களா, இது வந்து 9. அடுத்து வந்து ஓ ஒளி வடிவம் இது 10. ஓ எங்கே வந்து பாருங்கள் ஓலைச்சுவடிகள் இது 11. அடுத்து வரணும்னா இது இருக்குது பாருங்கள் ஔகாரம் இது வந்து 12. ஓகேங்களா. ஸோ இது வந்து அகரை வரிசைப்படுத்துறதும் சிலபஸில் இருக்குது. அடுத்து பாருங்கள் மரபு தொடர்கள், இது ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஸோ சிலபஸில் வரக்கூடிய முக்கியமான ஒரு டாபிக் இது. ஸோ இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஆந்தை அலரும், குயில் கூவும், மயில் வந்து அகவும், காகம் கரையும், கோழி கொக்கரைக்கும், கிளி பேசும், இது எல்லாமே வந்து படித்து வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி. ஓகேங்களா. பறவைகளோட ஒலி மரபு, அடுத்து வந்து தொகை மரபுனா என்ன, மக்கள் கூட்டம், ஆணிரை, அடுத்து வந்து ஆட்டுனா வந்து மந்தைன்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே. அடுத்து வந்து வினை மரபு, இதுவும் சோறு உண், தண்ணீர் குடி, பூக்கொய், முறுக்கு தின், பால் பருகு, இலைப்பறி, சுவர் எழுப்பு, கூடை முடை, பானை வனை. ஓகேங்களா. இது எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேங்களா. ஸோ இதை பாருங்கள் கோழினா வந்து கொக்கரிக்கும், அடுத்து பால் பருகு, சோறு உண், பூ கொய், நிறை. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் மரபு பிழையை நீக்கி எழுதுக. ஸோ இதில் வந்து மரபு பிழைகள் கொடுத்துருக்க இந்த பேராகிராஃபில் வந்து பிழையான சொற்களை வந்து நீக்கி நம்ம பிழை இல்லாத சொல்ல எழுதணும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் சேவல் கொக்கரிக்கும், சேவல் கொக்கரிக்கும் வராது, சேவல் வந்து கூவும்னு வரணும். ஓகேங்களா. அடுத்து சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள், பூ பறிக்க நேரமாகி, பூ பறிக்க இல்லை பூ கொய்க்க நேரமாகி விட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றாள், அங்கு மரத்தில் குயில் கரைந்து, குயில் வந்து கரைன்றது வராது. ஓகேங்களா. கூவி, குயில் கூவும். ஸோ அப்போது அங்கு மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது, பூவை பறித்ததுடன், பூவை கொய்ததுடன் வரணும். சரிங்க, கீழே எழுதுற பாருங்க, கொய்ததுடன். தோரணம் கட்ட மாவிலையையும் கொய்து, மாவிலையை கொய்தில்ல பறித்து கொண்டு வீடு திரும்பினால் அம்மா தந்த பாலை குடித்துவிட்டு, பால் வந்து பருகுதான் வரணும். ஓகேங்களா. அம்மா தந்த பாலை பருகிவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். ஓகேங்களா. அடுத்து பாருங்க பன்மை விகுதிகளை வந்து சேர்த்து எழுதணும். ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து கற்கள், ஏன்னா ஒருமை பன்மையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து பூன்றது வந்து பூக்கள், அடுத்து மரங்கள், நெக்ஸ்ட்டு வந்து புற்கள், இது எல்லாமே வந்து பன்மை. வாழ்த்துக்கள்,
ஸோ இது ஏன் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்த்துக்கள் அப்படின்னும் போது சில பேர் வந்து இங்கே இக்கும் வந்து சேர்த்துருவீங்க. ஸோ அதனால தான் இந்த ஒருமை பெண்மை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா சின்ன விஷயத்தில் தான் நம்ம எப்பயுமே வந்து மிஸ்டேக் பண்ணி நம்மளுக்கு மார்க்கே வந்து மிஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் படித்து வச்சுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சதுமே இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து பாருங்கள், சொல், சொற்கள். அடுத்து மாதம், மாதங்கள். அடுத்து கிழமை, கிழமைகள். அடுத்து ஈ வந்து ஈக்கள். அடுத்து பசு என்றது வந்து பசுக்கள். அடுத்து படம்ன்றது படங்கள். அடுத்து பல்ன்றது வந்து பற்கள். அடுத்து கடல் என்றது வந்து கடல்கள். அடுத்து கை, கைகள். அடுத்து பக்கம், பக்கங்கள். அடுத்து பா, பாக்கள். நெக்ஸ்ட் பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. ஓகேங்களா? ஸோ சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கலைஞ்சிருக்கு, அதை வந்து முறையான தொடராக மாற்றணும். இதில் பாருங்கள், வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்த அமைந்த எழுத்து. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சென்டென்ஸாகவே இல்லை, நம்ம வந்து ஒழுங்குபடுத்தி ஒரு தொடராக அமைக்கணும். இதில் வளைந்த ஃபஸ்ட்டு வரணும், வளைந்த கோடுகளால்ன்றது இரண்டாவது. ஸோ நான் நம்பர் மட்டும் போடுறேன், அதை ஆர்டர் பிரகாரம் எழுதிக்கங்க. வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இரண்டாவது வந்து உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். அடுத்து மூன்றாவது, பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். அடுத்து பாருங்க, உயிர் எழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். நெக்ஸ்ட்டு தமிழ் அம்பு விடும். இரண்டாவது, கலையை ஏகலை என்றது. இது 5. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கலைச்சொல். ஸோ இது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட், இதை பார்த்துக்குங்க. அடுத்து இரண்டாவது இயல் ஈடில்லா இயற்கை. ஸோ இதில் வந்து ஓடை வாணிதாசன் அவர்கள் எழுதிய கவிதை. இதில் இருக்கக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். முதல் கேள்வி, பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு பயிலுதல். அடுத்து இரண்டாவது, செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது ஓடை. மூன்றாவது, நன்செய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் செய். அடுத்து, நீள் உழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து நீள் கூட்டல் உழைப்பு. அடுத்து, சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து சீருக்கேற்ப. அடுத்து, ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து ஓடையாட. அடுத்து வந்து கோணக்காத்து பாட்டு. ஸோ இதில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். முதல் கேள்வி, வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். முகில். முகில்னா மேகம். அடுத்து இரண்டாவது, முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷும் ஓட்டிவிடும். எதுனா காலனை. அடுத்து, விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விழுந்தது கூட்டல் அங்கே. அடுத்து நான்காவது, செத்திருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து செத்து கூட்டல் இறந்த. அடுத்து, பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து பருத்தி எல்லாம். நெக்ஸ்ட் வந்து நிலம் பொது.
ஸோ இதில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். முதல் கேள்வி, செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷ் மதிக்கின்றனர் தாயாக. அடுத்து, இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் ஓசை. அடுத்து, பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து பாலூரும். ஓகேங்களா. அடுத்து வந்து வெட்டுக்கிளியும் சருகுமானும். ஸோ இது ஒரு ஸ்டோரி தான். இதில் வந்து புக் பேக் கொஷின்ஸ் வந்து வராது. அடுத்து பாருங்கள், வினைமுற்று இலக்கணம் பகுதி. இதில் வரக்கூடிய கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று எதுனா மேய்ந்தது. ஓகேங்களா. அடுத்து இரண்டாவது, பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எதுனா படித்தான். மூன்றாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எதுனா ஓடு என்றது தான். அடுத்து இதில் இது பார்த்துக்குங்க. ஜூலை 28 வந்து உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் வந்து கடைபிடிக்கப்படுது. ஓகேங்களா. அடுத்து வந்து இது வட்டமிடப்பட்டுள்ள எண்களுக்குரிய தமிழ் எண்களை வந்து எழுதணும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து தமிழ் எண் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ 1, 2, 3க்குலாம் வந்து நம்ம தமிழ் அரபு சொல்லது. ஸோ அதுக்கான தமிழ் எழுத்துக்கள் வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து February 2. ஸோ 2ன்றது வந்து இங்கே வந்துருக்குங்களா. ஸோ அதுதான் வந்து இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்து September 16 என்றது வந்து 6ன்றது வந்து காக்கு, 1 வந்து கா, 6ங்கிறது வந்து ஸோ இதை போடணும். ஸோ இதுவும் வந்து பார்த்துக்குங்க. அடுத்து October 3ன்றதுக்கு வந்து அடுத்து 6க்கு இப்போ தான் பார்த்தோம். ஸோ இது அடுத்து 5க்கு வந்து ரூ. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், தொடர் வகைகள். ஸோ இதுவுமே வந்து கண்டிப்பாக பார்த்துக்குங்க. தொடர் வகைகள் வந்து 4 வகைப்படும். ஒன்று செய்தி தொடர், வினாத்தொடர், விழைவு தொடர், அடுத்து வந்து உணர்ச்சி தொடர். ஓகேங்களா. ஸோ செய்தி தொடர்னா என்ன, செய்தியை வந்து தெளிவாக கூறக்கூடிய தொடர் வந்து செய்தி தொடர். ஸோ கரிகாலன் கல்லணை கட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இரண்டாவது பாருங்கள், வினாத்தொடர். ஒருவர்கிட்ட நம்ம வந்து வினவுவதாக வந்து அமையக்கூடியதான் வினாத்தொடர். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்லே வந்து அதுக்கான அர்த்தங்கள் வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார். ஓகேங்களா. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள். அடுத்து விழைவு தொடர்னா வந்து 4 பொருள்களில் வந்து வரும். அது என்னென்னா வந்து ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல். ஸோ இந்த பொருட்களில் வரக்கூடிய தொடர் வந்து விழைவு தொடர். ஓகேங்களா. ஸோ அது என்ன அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இளமையில் கல், ஏவுதல். ஓகேங்களா. அடுத்து வந்து உன் திருக்குறள் நூலை தருக, இது வந்து வேண்டுதல், நம்ம வந்து வேண்டி கேட்குறது. அடுத்து உழவு தொழில் வாழ்க, இது வந்து நம்ம வாழ்த்துறது. அடுத்து கல்லாமை ஒழிக, இது வந்து வைதல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், உணர்ச்சி தொடர் 4வது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சிகளை வந்து உணர்த்துறதுக்காக வந்து இந்த தொடர் வந்து வருது. ஓகேங்களா. ஸோ பெரும்பாலும் இந்த தொடர் வந்து உணர்ச்சிகளை தெரிவிக்கிறதுக்கு தான் வந்து இந்த தொடர் வந்து இருக்குது. அடுத்து இதில் பாருங்கள், அடடா என் தங்கை பரிசு பெற்றாள், இது வந்து உவகை. அடுத்து புலி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பயத்தில் சொல்கிறோம் இல்லைங்களா, அச்சம். அடுத்து பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே, இது வந்து அவலம். ஓகேங்களா. ஸோ அழிந்தது அப்படின்றது ஒரு அவலமான ஒரு விஷயந்தான். அடுத்து மலையின் உயரம்தான் என்ன, இது வந்து நம்ம வியந்து சொல்கிறது. ஸோ இது வந்து வியப்பு. அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் வகையை கண்டறிந்து எழுதுக. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து 8th புக்கில் இன்னும் நிறைய பார்க்கணும். ஸோ அதுதான் ஃபாஸ்ட்டாக வந்து நான் போடுறேன். அடுத்து முதல் கேள்வி பாருங்கள், முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள், இது வந்து செய்தி தொடர். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. அடுத்து இரண்டாவது, கடமையை செய், இது வந்து விழைவு தொடர். அடுத்து பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்ன, இது உணர்ச்சி தொடர். அடுத்து நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய், இது வந்து வினாத்தொடர்.
அடுத்து பாருங்கள், தொடர்களை மாற்றுக. ஸோ இது வந்து என்னன்னா வந்து நேற்று நம் ஊரில் மழை பெய்தது. ஸோ இந்த தொடரை வந்து வினா தொடராக வந்து மாற்றணும். அது எப்படின்னா, நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா. ஸோ அடுத்து வரக்கூடிய எல்லாமே அந்த மாதிரி மாற்றக்கூடிய தொடர்கள் தான். அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, காடு மிகவும் அழகானது. இதை வந்து உணர்ச்சி தொடராக வந்து மாற்றணும். அது எப்படின்னா வந்து, என்ன காட்டின் அழகு. ஸோ என்ன இது உணர்ச்சி தொடராக மாற்றணும். அடுத்து இரண்டாவது பாருங்க, அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. ஸோ இதை வந்து நம்ம செய்தி தொடராக வந்து மாற்றணும். ஓகேங்களா. ஸோ இது பாருங்க, பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. அடுத்து மூன்றாவது பாருங்க, அதிகாலையில் துயில் எழுவது நல்லது. ஸோ இந்த சென்டென்ஸை தொடரை வந்து நம்ம விழைவு தொடராக வந்து மாற்றணும். ஓகேங்களா. இது எப்படின்னா, அதிகாலையில் துயில் எழு. அடுத்து நான்காவது, முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா. இதை செய்தி தொடராக வந்து மாற்றணும். இது எப்படின்னா, முகில்கள் திரண்டால் மழை பெய்யும். அடுத்து ஐந்தாவது பாருங்க, காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது. இது வினா தொடரா வந்து மாற்றணும். காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா. அடுத்து பாருங்க, உரிய வினைமுற்றுகளை கொண்டு கட்டங்களை நிரப்புக. ஓகேங்களா. ஸோ வினைமுற்று, இந்த வேர்ச்சொல், இது எல்லாமே வந்து முக்கியமான ஒரு டாபிக் தான். ஓகேங்களா. இதில் ஆண் பால். ஸோ இதில் பாருங்கள், நட என்றது வந்து நடக்கிறான். ஆண் பால்லேருந்து எல்லாமே வந்து வினைமுற்று சொற்களாக தான் இந்த பாக்ஸில் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஆண் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறான். இதுவே உண்ணா வந்து உண்டான். அடுத்து உறங்குனா வந்து உறங்கினான். நெக்ஸ்ட் பெண் பால்ல வந்து நடக்கிறாள். உண்டாள். அடுத்து உறங்கினாள். நெக்ஸ்ட் பலர்பால்ன்றது நடக்கிறார்கள். இதில் உண்டார்கள். அடுத்து உறங்கினார்கள். அடுத்து ஒன்றன் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. உண்டது. உறங்கியது. அடுத்து பலவின் பால் வந்து நடந்தன. உண்டன. உறங்கின. நெக்ஸ்ட் தன்மையில் வந்து பாருங்க, நடக்கின்றன. நடக்கின்றேன். சாரி, நடக்கிறேன். அடுத்து உண்கிறேன். அடுத்து உறங்கினேன். நெக்ஸ்ட் முன்னிலையில் வந்து நடந்தாய். அடுத்து உண்டீர். முன்னிலை வரும்போது. அடுத்து உறங்குவீர். நெக்ஸ்ட் படற்கையில் நடந்தான்.
அவன் நடந்தான் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து அவன் உண்பான். ஓகேங்களா. அடுத்து வந்து அவள் உறங்கினாள், அவள் உறங்கினாள், அவன் உறங்கினான். அடுத்து வந்து இறந்த காலம்ல வந்து நடந்தான், உண்டான், உறங்கினான். நிகழ்காலத்தில் வந்து நடக்கிறாள், உண்கிறாள், உறங்கினான், உறங்குகிறான், உறங்கினாள் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா. அடுத்து எதிர்காலத்தில் வந்து பாருங்கள், நடப்பான், உண்பான். அடுத்து வந்து உறங்குவான். ஓகேங்களா. இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வினைமுற்று இது எல்லாமே சென்டென்ஸில் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமையும் சில பேர் இருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், வினைமுற்றுக்கு உரிய வேர் சொல்லை எழுதுக. ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று சொற்கள். இதற்கான வேர் சொல் இப்போ நம்ம எழுதணும். ஓகேங்களா. நடக்கிறதுனா நட, அதுவே வந்து போனான் என்றது வந்து போ. ஸோ இது சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகக்கூடிய முக்கியமான டாபிக் இது. ஓகேங்களா. அடுத்து சென்றனர் என்றது வந்து செல். அடுத்து உறங்கினாள் என்றது வந்து உறங்கு. அடுத்து வாழிய, வாழ். அடுத்து பேசினாள், பேசு. நெக்ஸ்ட் வருக, வா. அடுத்து தருகின்றனர், தா. அடுத்து பயின்றாள், பயில். அடுத்து கேட்டார், கேள். ஸோ அடுத்து வந்து கலைச்சொல். ஸோ இது ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், திருக்குறளில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். முதல் கேள்வி, புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எதுனா நடுவு நிலைமை. அடுத்து பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்னா கல்லாதவர்கள். நெக்ஸ்ட் வல்லுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து வன்மை கூட்டல் உருவம். அடுத்து நெடுமை கூட்டல் தேர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து நெடுந்தேர். அடுத்து வரும் முன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி எதுனா வந்து உவமை அணி. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து திருக்குறளை வந்து சீர்பிரித்து எழுதணும். ஸோ இதில் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா தக்கார் தகவிலார் என்பதுன்னு வரணும். தக்கார் தகவிலார் என்பது சேர்த்து இருக்குது, பிரித்து எழுதணும். அவரவர் எச்சத்தால் காணப்படும். அடுத்து தொடங்கற்க எவ்வினையும். ஓகேங்களா. தொடங்கற்க எவ்வினையும், இங்கே வரணும். எல்லற்க முற்றும் இடங்கண்ட. ஓகேங்களா. இடங்கண்ட பின் அல்லது. ஸோ இந்த திருக்குறள் வந்து முன்னாடி இருக்கும். ஓகேங்களா. அடுத்து கோடிட்ட இடத்தை வந்து நிரப்பணும். வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம். புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. அடுத்து விலங்கோடு மக்கள். அணையர் இளங்குநூல். கற்றாரோடு ஏனையவர். அடுத்து பாருங்க, சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எது பார்த்தீங்கன்னா கனைக்கொடிது, யாழ்கோடு, செவ்விது ஆங்கு, அன்ன, வினைப்படு, பாலால் கொள்ளல். ஓகேங்களா. ஸோ அடுத்து மூன்றாவது இயல் உடலை ஓம்புமின், நோயும் மருந்து. ஸோ இது வந்து ஒரு நீலகேசி ஐஞ்சிறு காப்பியத்தில் வரக்கூடிய
ஒரு ஐஞ்சிறு காப்பியம் தான் வந்து நீலகேசி. ஓகேங்களா? ஸோ அதிலிருந்து வரக்கூடிய புக் பேக் நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, உடல் நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்தல் ஆகும். பிடி. அடுத்து நீலகேசி கூறும் நோயின் வகைகள் வந்து 3. அடுத்து இவையுண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதுனா வந்து இவை கூட்டல் உண்டார். அடுத்து தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து தாமினி. நெக்ஸ்ட் வந்து வருமுன் காப்போம், கவிமணி அவர்கள் எழுதிய கவிதை. ஸோ இதில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். காந்தியடிகள் டேஷ் போற்ற வாழ்ந்தார், வையம். அடுத்து நலமெல்லாம், இதை பிரித்து நம்மளுக்கு எழுத கிடைப்பது வந்து நலம் கூட்டல் எல்லாம். அடுத்து இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து இடமெங்கும். அடுத்து பாருங்க, தமிழர் மருத்துவம். ஓகேங்களா? ஸோ மருத்துவத்தை பற்றி இந்த பாடப்பகுதியில் வந்து வரும். ஸோ இதில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். முதல் கேள்வி, தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஷ் பயன்படுத்தினர். எதுனா வந்து தாவரங்களை. அடுத்து இரண்டாவது, தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஷ் நீட்சியாகவே உள்ளது. எதுனா உணவின் நீட்சியாக. அடுத்து உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று எதுனா இரத்த கொதிப்பு. அடுத்து சமையல் அறையில் செலவிடும் நேரம் டேஷ் செலவிடும் நேரம் ஆகும்னா நல் வாழ்வுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து தலைக்குள் ஒரு உலகம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து புக் பேக் வந்து வராது. எச்சம் இலக்கண பகுதி. இதில் வரக்கூடிய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஷ் எனப்படும், எச்சம். இரண்டாவது, கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எதுனா பார்த்த. அடுத்து குறிப்பு வினை எச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது காலத்தை. அடுத்து பொறுத்துக பாருங்க. ஸோ இதில் வந்து நடந்து என்றது வந்து வினையெச்சம், பேசிய இது பெயரெச்சம், எடுத்தனன் உண்டான் என்றது வந்து என்னன்னா முற்றெச்சம் இது. அடுத்து பெரிய என்றது வந்து குறிப்பு பெயரெச்சம். ஸோ கீழே பாருங்க, கீழ்காணும் சொற்களை பெயரெச்சம் வினையெச்சம் என்றது வந்து நம்ம வகைப்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ இதில் சொல் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் எது பெயரெச்சம் வினையெச்சம்ன்றதை நம்ம எழுதணும். ஸோ இதில் பாருங்க, நல்ல என்றது வந்து பெயரெச்சம், படுத்து என்றது வந்து வினையெச்சம். அடுத்து பாய்ந்து வினையெச்சம், எரிந்த பெயரெச்சம். அடுத்து கடந்து வினையெச்சம். அடுத்து விழுந்த பெயரெச்சம். அடுத்து மாட்டிய பெயரெச்சம், பிடித்து பெயரெச்சம், அழைத்த பெயரெச்சம். நெக்ஸ்ட் பார்த்து என்றது வந்து வினையெச்சம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதில் வந்து இது இல்லை. நெக்ஸ்ட்டு உவமை தொடர்கள். ஸோ இதுவுமே சிலபஸில் வந்து முக்கியமான டாபிக் தான். ஸோ இதில் பாருங்கள், மடை திறந்த வெள்ளம் போல, தடையின்றி மிகுதியாக. அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல, வெளிப்படை தன்மை. ஓகேங்களா? ஸோ இதில் பொறுத்துக. இதில் பாருங்கள், காக்கை உட்கார பனம் பழம் விழுந்தது போல. ஸோ இது வந்து தற்செயல் நிகழ்வு. அடுத்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, இது எதிர்பாரா நிகழ்வு. அடுத்து பசு மரத்து ஆணி போல, இது எளிதில் மனதில் பதித்தல். அடுத்து விழலுக்கு இறைத்த நீர் போல, ஸோ இது பயனற்ற செயல். அடுத்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, இது வந்து ஒற்றுமையின்மை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, உவமை தொடர்களை பயன்படுத்தி தொடர் அமைக்க. ஸோ இதில் பாருங்க, குன்றின் மேலிட்ட விளக்கை போல. ஸோ இது வந்து எளிதில் மனதில் பதிதல். ஓகேங்களா? மனதில்
பதித்தல். அடுத்து இரண்டாவது, வேலியே பயிரை மேய்ந்தது போல. தற்செயல் நிகழ்வு இது. அடுத்து, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. எதிர்பாரா நிகழ்வு. அடுத்து, உடலும் உயிரும் போல. இது ஒற்றுமையின்மை. அடுத்து, கிணற்று தவளை போல. பயனற்ற செயல் இது. ஓகேங்களா. அடுத்து ஓராயிடுச்சு. இது கலைச்சொல், இதை பார்த்துக்கணும். ஓகேங்களா. அடுத்து நான்காவது இயல், கல்வி கரையில. ஸோ இதில் பாருங்கள், கல்வி அழகே அழகு, குமரகுருபரர் எழுதியது. ஸோ இதில் இருக்கக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். முதல் கேள்வி, கற்றவருக்கு அழகு தருவது எதுனா கல்வி. அடுத்து, கலன் அல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கலன் கூட்டல் அல்லால். அடுத்து, புத்தியை தீட்டு, ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதியது. ஸோ இதில் பாருங்கள் கொஷின்ஸ். முதல் கேள்வி, என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஷ் இன்றி வாழ்ந்தார். என்ன இன்றினா அகம்பாவம். அடுத்து, கோயில் அப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா. அடுத்து, பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பகைவன் என்றாலும். ஓகேங்களா. அடுத்து, பல்துறை கல்வி. இதில் வரக்கூடிய புக் பேக் பாருங்கள். இது திருவிக்கா அவர்கள் எழுதியது. அடுத்து இதில் பாருங்கள், அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எதுனா கல்வி. அடுத்து, கல்வி பயிற்சி கூறிய பருவம் இளமை. அடுத்து, இன்றைய கல்வி டேஷ் நுழைவதற்கு கருவியாக கொல்லப்பட்டு வருகிறது எதுனா தொழிலில். ஓகேங்களா. அடுத்து கோடிட்ட இடம் பாருங்கள், கலப்பில் டேஷ் உண்டென்பது இயற்கை நுட்பம் எதுனா வளர்ச்சி. அடுத்து, புற உலக ஆராய்ச்சிக்கு டேஷ் கொழுங்கொம்பு போன்றது எதுனா அறிவியல். அடுத்து, வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது டேஷ் இன்பமாகும், காவிய இன்பம். நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்க, இயற்கை ஓவியம் எதுனா 10 பாட்டு. அடுத்து, இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்ற குடிப்பிறத்தல். ஸோ இது ஒரு துணை பாடப்பகுதி தான் இது. ஓகேங்களா. ஸோ இதில் புக் பேக் இருக்காது. இலக்கண பகுதி வேற்றுமை. இதில் புக் பேக் கொஷின்ஸ் இருக்கும். இதில் பாருங்கள், பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஷ் ஆகும் எதுனா வேற்றுமை. அடுத்து, 8ஆம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது எதுனா விழி வேற்றுமை. அடுத்து, 3வது, உடனிகழ்ச்சி பொருளில் டேஷ் வேற்றுமை வரும் எதுனா 3ஆம். அடுத்து, அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் டேஷ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது எதுனா 3ஆம் வேற்றுமை. அடுத்து, மலர் பானையை வனைந்தால் இத்தொடர் டேஷ் பொருளை குறிக்கிறது எதுனா ஆக்கல் பொருளை. அடுத்து பொறுத்துக்க பாருங்க, 3ஆம் வேற்றுமை. ஸோ இதில் 3ஆம் வேற்றுமை எதுனா மண்ணால் குதிரை செய்தான். அடுத்து, 4ஆம் வேற்றுமை எதுனா ராமனுக்கு தம்பி லக்குவன். ஓகேங்களா, கூ வருது. ஸோ அப்போ இது 4ஆம் வேற்றுமை. அடுத்து பாருங்க, 5ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை எதுனா ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். இது 3வது. அடுத்து, 6ஆம் வேற்றுமை பாரியினது தேர். இது 6ஆம் வேற்றுமை 4வது. ஓகேங்களா. அடுத்து, மொழித்திறன் பயிற்சி பார்ப்போம் நம்ம. ஸோ இதில் நிறுத்தற் குறிகள். ஸோ இது சிலபஸில் இதுவுமே கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ கார் புள்ளிலாம் நம்ம எங்கே சேர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கங்க. ஏன்னா இது நீங்கள் படிச்சிங்கனாவே இது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அரை புள்ளி.
ஸோ எங்கே நம்ம வந்து அரை புள்ளிகளை வந்து இடணும். அடுத்து முக்கார் புள்ளி. முக்கார் புள்ளினா வந்து ஸோ எந்த புள்ளிகளை வந்து அரை புள்ளி, முக்கார் புள்ளி, முற்றுப்புள்ளிலாம் சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? முற்றுப்புள்ளி. அடுத்து பாருங்கள் வினாக்குறி, எங்கே வினா போடணும். வியப்புக்குறி வந்து நம்ம எங்கே வந்து சேர்க்கணும். அடுத்து ஒற்றை மேற்கோள் குறி வந்து நம்ம எங்கே வந்து கொடுக்கணும். அடுத்து இரட்டை மேற்கோள் குறி. ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறுத்தற்குறி வந்து படிச்சுக்கணும். அடுத்து பாருங்கள் பின்வரும் தொடர்களில். ஸோ இது நீங்கள் படிச்சிங்கனாவே இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். அடுத்து ஸோ இதில் வந்து கொஷின்ஸ் சிலது இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். திரைப்பட பாடலாசிரியர் சோமுவின் ஊர். ஸோ அவரோட ஊர் வந்து எதுனா வந்து ஆலங்குடி. ஸோ இந்த பாக்ஸில் நான் எழுதுகிறேன், ஆலங்குடி. அடுத்து கேடில் விழுச்செல்வம் எதுனா கல்வி. ஸோ இரண்டாவது கேள்வி சொன்னேன். அடுத்து மூன்றாவது வந்து குமரகுருபரர் எழுதிய நூல்களுள் ஒன்று எதுனா நீதிநெறி விளக்கம். அடுத்து நான்காவது கலன் என்னும் சொல்லின் பொருள் வந்து அணிகலன். ஏட்டு கல்வியுடன் டேஷ் கல்வியும் பயில வேண்டும் எதுனா வாழ்க்கை கல்வியும் நம்ம கண்டிப்பாக வந்து கற்றுக்கணும். ஓகேங்களா? அடுத்து திருவிக்கா எழுதிய நூல்களுள் ஒன்று எதுனா உரிமை வேட்டல். அடுத்து மா கூட்டல் பழம் என்பது டேஷ் விகாரம், இது தோன்றல் விகாரம். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள் வட்டத்தில் சிக்கிய எழுத்துக்கள். ஸோ எந்தெந்த எழுத்து சிக்கியிருக்கு? ஆ. ஓகேங்களா? அடுத்து வந்து இல், அடுத்து ரீ, நெக்ஸ்ட்டு ஆ, அடுத்து இக்கு, அடுத்து வே, அடுத்து ரா. ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தைகளை வந்து நம்ம ஒன்று சேர்த்தா வந்து ஒரு பழமொழி சொல் வந்து கிடைக்கும். அது என்னன்னா வந்து அறிவே ஆற்றல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் கலைச்சொல். ஸோ இது கண்டிப்பாக பார்த்துக்குங்க. அடுத்து ஐந்தாவது குழல் இனிது யாழ் இனிது. ஸோ இந்த இயலில் வரக்கூடியதை பார்க்கலாம். திருக்கேதாரம் சுந்தரர் அவர்கள் எழுதியது. ஸோ இதில் புக் பேக் பாருங்கள். காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தின்றன வேழங்கள். அடுத்து கனகச்சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து கனகம் கூட்டல் சுனை. அடுத்து முழவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து முழவதிர. அடுத்து பாடறிந்து ஒழுகுதல். ஓகேங்களா? இதில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமை எதுனா அளந்தவர்க்கு. அடுத்து நம்மை டேஷ் பொறுத்து கொள்ள வேண்டும் எதுனா இகழ்வாரையும் நம்ம பொறுத்துக்கணும். அடுத்து மூன்றாவது கேள்வி மறைப்பொருளை காத்தல் டேஷ் எனப்படும் நிறை. அடுத்து பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதுனா பாடு கூட்டல் அறிந்து. அடுத்து முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து முறை எனப்படுவது. அடுத்து பாருங்க நாட்டுப்புற கைவினை கலைகள். ஸோ இந்த பாடப்பகுதியில் வரக்கூடிய புக் பேக் நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை எதுனா பனை ஓலைகள். அடுத்து பானை டேஷ் ஒரு சிறந்த கலையாகும் வனைதல். அடுத்து மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து மட்டும் கூட்டல் அல்ல. அடுத்து கயிறு கூட்டல் கட்டில் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து கயிற்று கட்டில். அடுத்து வந்து தமிழர் இசை கருவிகள். ஸோ கருவிகளை பற்றி ஒரு பாடப்பகுதி. இதில் வந்து புக் பேக்கு இதில் இல்லை. ஸோ இதில் பாருங்கள் தொகை நிலை தொகா நிலை தொடர்கள் இலக்கண பகுதி. ஸோ இதில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். முதல் கேள்வி சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது எதுனா வேற்றுமை தொகை. அடுத்து செம்மரம் என்னும் சொல் டேஷ் தொகை
என்ன தொகைனா பண்பு தொகை இது. அடுத்து கண்ணா வா என்பது டேஷ் தொடர், எதுனா விழித்தொடர். அடுத்து பொறுத்துக்க பாருங்க. பெயரெச்ச தொடர், பெயரெச்ச தொடர் எதுனா எழுதிய பாடல். அடுத்து வினையெச்ச தொடர் எதுனா பாடி முடித்தான். நெக்ஸ்ட் வினைமுற்று தொடர் எதுனா வென்றான் சோழன். அடுத்து எழுவாய் தொடர் எதுனா கார்குழலி படித்தாள். அடுத்து விழித்தொடர் எதுனா புலவரே வருக. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு பேராகிராஃப் இருக்குது பாருங்கள். முல்லை நில மக்களாகிய ஆயர்கள் குழல் ஊதுவதில் வல்லவர்கள். இதனை சம்பந்தர் திருப்பதிகத்தில் அமைந்த நிகழ்ச்சி ஒன்று விளக்குகிறது. திருவண்ணாமலை சாரலில் ஆயர் ஒருவர் ஆணிரைகளையும் எருமை இனங்களையும் மேய்த்து கொண்டிருந்தார். மாலையில் அவற்றையெல்லாம் ஒன்று திரட்டினார். அப்போது எருமை ஒன்று காணாமல் போனதை அறிந்தார். தன் கையிலிருந்த குழலை எடுத்து இனிய இசையை எழுப்பினார். இன்னிசை கேட்ட எருமை அவரை வந்தடைந்தது. இவ்வாறு ஆயர்களின் இசை திறத்தை வந்து திருப்பதிகம் வந்து விளக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போது ஆயர்களின் இசை திறத்தை வந்து விளக்கக்கூடிய நூல் எதுனா திருப்பதிகம். ஸோ அதை எழுதியவர் யார் அப்படின்னா திரு ஞான சம்பந்தர். ஓகேங்களா. ஸோ அதான் சம்பந்தன் இல்லை கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க. கோடிட்ட இடங்களில் பொருத்தமான சொல்லுறுப்புகளை இட்டு நிரப்புக. ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்க சொற்கள். ஸோ இதை நம்ம வந்து விடுபட்ட இடத்துல நிரப்பணும். இடி டேஷ் மழை வந்தது, அதாவது இடியுடன். ஓகேங்களா. உடன் போடணும், இடி உடன் சொல்லிட்டு இதில் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க. மலர்விழி தேர்வில் டேஷ் ஆயத்தமானால், என்னன்னா பொருட்டு. மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால், நான் நம்பர் மட்டும் போடுறேன். அடுத்து மூன்றாவது, அருவி மலையில் டேஷ் விழுந்தது, அருவி மலையில் இருந்து விழுந்தது. ஓகேங்களா. அடுத்து தமிழை டேஷ் சுவையான மொழி உண்டோ, தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ. அடுத்து ஐந்தாவது, யாழ் தமிழர் டேஷ் இசை கருவிகளில் ஒன்று, யாழ் தமிழர் உடைய. ஓகேங்களா. தமிழருடைய இசை கருவிகளில் ஒன்று. அடுத்து பாருங்க. இணைப்பு சொற்கள். ஸோ இணைப்பு சொற்கள் வந்து 3 வகைப்படும். நேரிணை, எதிரிணை, செரியிணை. ஓகேங்களா. ஸோ நேரிணைனா என்ன, ஒரே பொருளில் வரும் இணை வந்து நேரிணை. இது வந்து சீரும் சிறப்பும் பேரும் புகழும். அடுத்து பாருங்க. எதிர் பொருளை தரும் இணை வந்து எதிரிணை. ஓகேங்களா. இரவு பகல், உயர்வு தாழ்வு அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பொருளின் செறிவை குறித்து வருவன வந்து செரியிணை. ஒரு பொருளை பற்றி சொல்லக்கூடியது குறித்து வரக்கூடிய செரியிணை. இது வந்து பச்சை பசேல், நெக்ஸ்ட் வந்து வெள்ளை வெள்ளேர். ஓகேங்களா. அடுத்து பாருங்க. சரியான இணை சொற்களை இட்டு நிரப்புக. ஓகேங்களா. முதல் கேள்வி, சான்றோர் எனப்படுபவர் டேஷ்களில் சிறந்தவர் ஆவார். எதனா கல்வி கேள்விகளில் சிறந்தவர் ஆவார். அடுத்து ஆற்று வெள்ளம் டேஷ் பாராமல் ஓடியது. எதுனா மேடு பள்ளம் பாராமல். அடுத்து இசை கலைஞர்கள் டேஷ் வேண்டியவர்கள். எதுனா போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். அடுத்து தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு டேஷ் இல்லை. என்ன இல்லை, ஈடு இணையே கிடையாது. ஓகேங்களா. அடுத்து திருவிழாவில் யானை டேஷ் வந்தது. எதுனா ஆடி அசைந்து வந்தது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. மேலிருந்து கீழ் பாக்ஸில் வரக்கூடிய கொஷின்ஸ் நம்ம ஃபில் பண்ணணும் அந்த ஆன்சர்ஸை. இதை முதல் கேள்வி பாருங்க. 19 நரம்புகளை கொண்ட யாழ் எதுனா மகர யாழ். அடுத்து ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை டேஷ் கருவி. எதுனா கஞ்சக்கருவி. அந்த லெசன் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். இப்போ வரக்கூடிய அந்த இயல் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருந்தாவே இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். அடுத்து சிறிய வகை உடுக்கை. எதுனா குடுகுடுப்பை. நெக்ஸ்ட் பறை ஒரு டேஷ் கருவி, தோல் கருவி. அடுத்து பாருங்க. முதற் கருவி என பெயர் பெற்றது. எதுனா மத்தளம். அடுத்து யாழிலிருந்து உருவான பிற்கால கருவி. எதுனா வீணை. நெக்ஸ்ட் இயற்கை கருவி. எதுனா சங்கு. அடுத்து விலங்கின் உறுப்பை பெயராக கொண்ட கருவி. எதுனா கொம்பு.
நெக்ஸ்ட்டு வடமிருந்து இடம் பாருங்கள். வட்டமான மணி போன்ற கருவி எதுனா சேகண்டி. அடுத்து 5 வாய்களை கொண்ட கருவி எதுனா குடமுழா. நெக்ஸ்ட் இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் யார்னா பாணர். நெக்ஸ்ட் மூங்கிலால் செய்யப்படும் காற்று கருவி எதுனா குழல். அடுத்து வீணையில் உள்ள நரம்புகளின் எண்ணிக்கை 7. நெக்ஸ்ட் திருமணத்தின் போது கொட்டும் முரசு எதுனா மணமுரசு. அடுத்து பாருங்க கலை சொற்கள் படிச்சுக்குங்க. நெக்ஸ்ட் திருக்குறள். திருக்குறளில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். முதல் கேள்வி, அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும் குற்றமற்ற ஆட்சி. நெக்ஸ்ட் சொல் வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஷ் தகுதி அறிந்து பேச வேண்டும் அவையின். அடுத்து கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் கூட்டல் ஓடாது. அடுத்து கசடர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கசடு கூட்டல் அற. அடுத்து என்று கூட்டல் ஆய்ந்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்றாய்ந்து. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பின்வரும் நிகழ்வுக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்வு செய்யணும். ஓகேங்களா? ஸோ இந்த பேராகிராஃப் நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். ஓகேங்களா? இந்த குறள் தான் இந்த கதைக்கு பொருத்தமான குறள். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, 6வது வையம் புகழ் வணிகம். ஸோ இந்த இயலில் வரக்கூடியதை பார்க்கலாம். முதல்ல வளம் பெருகுக. வளம் பெருகுக இது தகடூர் யாத்திரை நூல். ஓகேங்களா? இதில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஷ் எல்லாம் முளைத்தன. ஓகேங்களா? எதுனா வித்துக்கள். வித்துக்கள்னா விதை அர்த்தம். ஓகேங்களா? 2வது என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஷ் பெருகிற்று வாரி. அடுத்து அக்களத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் களத்து. அடுத்து கதிர் கூட்டல் ஈன என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கதிரீன. நெக்ஸ்ட் மழைச்சோறு. இதில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் பெருமழை. ஓகேங்களா? அடுத்து வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாசல் கூட்டல் எல்லாம். அடுத்து பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெற்று கூட்டல் எடுத்தோம். அடுத்து கால் கூட்டல் இறங்கி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கால் இறங்கி. நெக்ஸ்ட் கொங்கு நாட்டு வணிகம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எதுனா தொல்காப்பியம். நெக்ஸ்ட் சேரர்களின் தலைநகரம் எதுனா வஞ்சி. அடுத்து பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எதுனா நெல். நெக்ஸ்ட் ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எதுனா அமராவதி. அடுத்து வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எதுனா கோயம்புத்தூர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கோடிட்ட இடம் மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எதுனா சேலம். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் எதுனா சின்னாலப்பட்டி. அடுத்து சேரர்களின் நாடு டேஷ் எனப்படும்னா குடநாடு. அடுத்து பின்னலாடை நகரமாக டேஷ் விளங்குகிறது எதுனா திருப்பூர். நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டின் ஹாலந்து எதுனா திண்டுக்கல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் காலமுடன் வரும். இது ஒரு கதை பகுதி தான், இதில் புக் பேக் இருக்காது. அடுத்து புணர்ச்சி இலக்கண பகுதி. ஸோ இதில் பாருங்கள், விகார புணர்ச்சி டேஷ் வகைப்படும் 3. அடுத்து பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி எதுனா இயல்பு புணர்ச்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்க பாருங்கள், மக்கட் பாண்டம் என்றதுக்கு திரிதல் விகாரம். ஓகேங்களா? சாரி, மக்கட் இல்லை, மட்பாண்டம். இதில் பாருங்கள், மண் கூட்டல் பாண்டம்னு வரணும். ஓகேங்களா?
ஸோ இது வந்து பிரித்தா. ஸோ அப்போ இது வந்து திரிதல் விகாரம். அடுத்து மரவேர் என்றது வந்து கெடுதல் விகாரம். ஓகேங்களா, ஏன்னா வந்து மரம் கூட்டல் வேர்னு சொல்லிட்டு கெட்டு வர்றதுனால இது வந்து கெடுதல் விகாரம். அடுத்து மணிமுடி என்றது வந்து இயல்பு புணர்ச்சி. ஏன்னா இயல்பு அப்படியே வரும், மணி கூட்டல் முடி, இது சேர்க்கும் போதும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். அடுத்து கடை தெரு, இது வந்து தோன்றல் விகாரம். ஸோ ஏன்னா கடை கூட்டல் தெருன்னு வரணும் இது பிரிக்கும்போது. ஸோ இதில் இத்து அப்படிங்கிற சொல்ல வந்து நம்ம சேர்க்கிறோம். ஸோ அதனால் இது தோன்றல் விகாரம். ஓகேங்களா, அடுத்து இதில் பாருங்கள் மரபு தொடர்கள். ஸோ இது வந்து கண்டிப்பாக பார்த்துக்குங்க, இதுவுமே இம்பார்ட்டண்ட்டு தான். ஓகேங்களா, சிலபஸில் வர்றது. கொடி கட்டி பறத்தல், புகழ்பெற்று விளங்குதல். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து அவசர குடுக்கை, எதுனா எண்ணி செயல்படாமை. ஸோ இது மரபு தொடர், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா, சிலபஸில் வந்து வரக்கூடியது. அடுத்து பாருங்கள் ஆயிரங்காலத்து பயிர், எதுனா நீண்ட காலமாக இருப்பது. அடுத்து கல்லில் நார் உரித்தல் என்றது இயலாத செயல். நெக்ஸ்ட்டு கம்பி நீட்டுதல் என்றது விரைந்து வெளியேறுதல். அடுத்து காணல் நீர் என்றது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. அடுத்து கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் வந்து எதற்கு வந்து பெயர் பெற்றதுன்னா பட்டு புடவை. அடுத்து சேலம் வந்து மாம்பழம். அடுத்து பழனி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம். நெக்ஸ்ட்டு சிவகாசி பட்டாசுக்கு பெயர் பெற்ற ஊர். அடுத்து திருப்பாச்சி வந்து அரிவாள். நெக்ஸ்ட் வந்து திருநெல்வேலி வந்து அல்வா. அடுத்து கோவில்பட்டி வந்து கடலை மிட்டாய். நெக்ஸ்ட் மதுரை என்றது வந்து மல்லிகை. அடுத்து பன்ருட்டி என்றது வந்து பலாப்பழம். நெக்ஸ்ட் தஞ்சாவூர் வந்து தலையாட்டி பொம்மை. அடுத்து மணப்பாறைன்றது வந்து முறுக்குக்கு பெயர் பெற்ற பகுதி. அடுத்து தூத்துக்குடினாவே உப்பு தான் அங்கே ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா, அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர், இங்கே வந்து பால்கோவா. சரி, பால்கோவா. அடுத்து திண்டுக்கல்னாவே பூட்டு தான் அங்கே ஃபேமஸ். அடுத்து கலைச்சொல் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து 7வது இயல் வந்து பாருக்குள்ளே நல்ல நாடு. ஸோ இதில் வந்து பாருங்கள் படை வேழம் கலிங்கத்து பரணியில் வரக்கூடிய பாடப்பகுதி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் சிங்கம் டேஷில் வாழும். ஸோ எங்கன்னா முளை. அடுத்து கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு எதுனா அச்சம். நெக்ஸ்ட்டு வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெம்மை கூட்டல் கரி. அடுத்து என்றிருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் இரு. அடுத்து போல் கூட்டல் உடன்றன என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிறது வந்து போலுடன்றன. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் விடுதலை திருநாள் யாருன்னா மீரா அவர்கள் எழுதிய புக் பேக் பார்க்கலாம் நம்ம இப்போது. ஸோ முதல் கேள்வி வந்து வானில் முழு நிலவு அழகாக டேஷ் அளித்தது எதுனா தரிசனம். அடுத்து இந்த டேஷ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு எதுனா வையம். அடுத்து ஜீவன் இல்லாமல் என்ற சொல்ல பிரித்து எழுத கிடைக்கிறது வந்து ஜீவன் கூட்டல் இல்லாமல். அடுத்து விலங்கொடித்து என்ற சொல்ல பிரிக்கிறது வந்து விலங்கு கூட்டல் ஒடித்து. அடுத்து காட்டை கூட்டல் எரித்து, இதை நம்ம சேர்த்து எழுதுனா வந்து காட்டை எரித்து. அடுத்து இதம் கூட்டல் தரும், இதை நம்ம சேர்த்து எழுதணும்னா இதந்தரும். ஓகேங்களா, அடுத்து வந்து பாரத ரத்னா எம்ஜிஆர் ராமச்சந்திரன். ஸோ அவர்களை பற்றியது. ஸோ இதில் புக் பேக் பாருங்கள். எம்ஜிஆர் டேஷ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார் எங்கன்னா கும்பகோணம். அடுத்து எம்ஜிஆர் படிப்பை
தொடர முடியாமைக்கு காரணம் எதுனா குடும்ப வறுமை. நெக்ஸ்ட், இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. என்ன பட்டம்னா பாரத். அடுத்து, 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து மதுரை. நெக்ஸ்ட், எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் வந்து மதிய உணவு திட்டம். அடுத்து, அறிவுசால் ஔவையார். ஸோ இதில் வந்து புக் பேக் வந்து வராது. அடுத்து இதில் இலக்கண பகுதி பாருங்கள். வல்லினம் மிகும் மிகா இடங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், பின்வரும் தொடர்களை வந்து வல்லினம் எது மிகும் எது வந்து மிகாது அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து பாருங்கள், சுட்டு திரிபு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் வந்து மிகும். ஓகேங்களா? ஸோ நான் அப்படியே டிக்டேட் பண்ணிடுறேன். அதாவது அந்த பக்கம் இந்த கவிதை அப்படின்றது. ஸோ இங்கே வந்து எழுதிக்கிங்க நீங்கள். ஓகேங்களா? அந்த பக்கம் இந்த கவிதைன்னு சொல்லிட்டு. அடுத்து திசை பெயர்கள். ஸோ இதிலுமே வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் வந்து மிகும். ஓகேங்களா? ஸோ இதில் எதுனா கிழக்கு கடல், மேற்கு சுவர் அப்படி வரும். அடுத்து பெயரச்சம். இதில் வந்து வல்லினம் வந்து மிகாது. ஸோ என்னென்னா எழுதிய பாடல். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு. அடுத்து உவமை தொகை. இதில் வந்து வல்லினம் வந்து மிகும். ஸோ எதுனா மலர்பாதம், தமிழ் தாய் தமிழ். ஓகேங்களா? அடுத்து வந்து 4ஆம் வேற்றுமை விரி. ஸோ இதில் வந்து வல்லினம் வந்து மிகும். ஸோ இதுக்கான எடுத்துக்காட்டு வந்து எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 2ஆம் வேற்றுமை தொகை. ஸோ இதில் வந்து வல்லினம் வந்து மிகாது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு வந்து தலையை வந்து காட்டு, பாடத்தை படி. ஓகேங்களா? அடுத்து வினை தொகை. ஸோ இதுலேயுமே வந்து வல்லினம் வந்து மிகாது. ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா வந்து எழுது பொருள், சுடுசோறு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், உருவகம். ஸோ இதில் வந்து வல்லினம் வந்து மிகும். ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு தமிழ் தாய், வாய், பவளம். ஓகேங்களா? அடுத்து எழுவாய் தொடர். ஸோ இதில் வல்லினம் வந்து மிகாது. இதுக்கு எடுத்துக்காட்டு தம்பி படித்தான், யானை பிளிரியது. ஓகேங்களா? அடுத்து எதிர்மறை பெயரெச்சம். இதுலேயுமே வல்லினம் வந்து மிகாது. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து எழுதாத பாடல். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், எதிர்மறை சொற்கள். ஸோ இதுவுமே கண்டிப்பாக பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஸோ இது வந்து ஒருமை பன்மையில் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். தன்மை வந்து ஒருமையில் வந்தபோது நான் அல்லேன், பன்மையில் வந்தால் நாம் அல்லோம். இதுவே முன்னிலை வந்து ஒருமை வந்து நீ அல்லை, பன்மையில் வந்தால் நீ வீர் அல்லீர். ஓகேங்களா? ஸோ படர்க்கை இடத்துல வந்து பாருங்கள், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அவன் அல்லேன், அவள் அல்லேல். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துங்க, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதில் பாருங்கள், வேறு, உண்டு, இல்லை ஆகிய மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள். இந்த மூன்றுமே வேறு, உண்டு, இல்லைங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஸோ இதில் பாருங்கள், அதை செய்தது நான் அல்லேன் வரணும். அடுத்து பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். அடுத்து மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. நெக்ஸ்ட் சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர். நெக்ஸ்ட் பகைவர் நீவீர் அல்லீர். அடுத்து பாருங்க, சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்பணும். ஓகேங்களா? தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல. இரண்டாவது, உங்களோடு வருவோர் டேஷ் அல்லோம், நாம் அல்லோம். அடுத்து மணிமேகலை செல்ல வாழ்வை விரும்பியவள், மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல. நெக்ஸ்ட், இந்த நிலத்துக்கு உரிமையாளர் டேஷ் அல்லை, நீ அல்லை. ஓகேங்களா?
அடுத்து பாருங்கள். ஸோ இது வந்து கதை நிகழ்வுக்கேற்ப சொற்றொடரை முறையாக நம்ம வரிசைப்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ அந்த அறிவுச்சால் ஔவையாரில் வரக்கூடிய கதை தான் இது. ஸோ அதை நம்ம இப்போ வந்து முறையாக நம்ம அமைக்கணும். ஸோ அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அதியமான் ஔவைக்கு நெல்லிக்கனி வழங்குதல், இது முதல்ல. அடுத்து தொண்டைமான் படையெடுத்து வரும் செய்தியை அதியமான் ஔவைக்கு தெரிவித்தல், இது இரண்டாவது. அடுத்து தொண்டைமானிடம் ஔவை தூது போதல், இது மூன்றாவது. நெக்ஸ்ட் பாருங்க, ஔவைக்கு தொண்டைமான் தன் படை கருவிகளை காட்டுதல், இது நான்காவது. அடுத்து தொண்டைமானிடம் ஔவை அதியமானின் படைச்சிறப்பை குறிப்பால் உணர்த்துதல், ஸோ இது ஐந்தாவது. அடுத்து தொண்டைமான் போர் வேண்டாம் என்று முடிவு செய்தல், இது ஆறாவது. ஓகேங்களா? ஸோ கலைச்சொல் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து எட்டாவது இயல், அறத்தால் வருவதே இன்பம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன்றே குலம் திருமூலர் அவர்கள் வந்து எழுதியது. இதில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஷ் கண்டு அஞ்ச மாட்டார்கள், நமனை. ஓகேங்களா? நமன்னா யமன். ஓகேங்களா? அடுத்து ஒன்றை டேஷ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும், எதுனா குலம். அடுத்து நமன் இல்லை என்னும் சொல்ல வந்து பிரித்து நம்ம எழுதுனா நமன் கூட்டல் இல்லை. அடுத்து நம்பருக்கு கூட்டல் அங்கு என்பதனை சேர்த்து எழுதுனா வந்து நம்பர் கங்கு. ஓகேங்களா? அடுத்து மெஞ்ஞான ஒளி, குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பு அவர்கள் வந்து எழுதிய பாடப்பகுதி இது. இதில் வரக்கூடிய புக் பேக் பாருங்கள். மனிதர்கள் தம் டேஷ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும், எதுனா ஐம்பொறிகளை. அடுத்து ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர். அடுத்து ஆனந்த வெள்ளம் என்ற சொல்ல வந்து பிரித்து எழுத கிடைக்கிறது ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். அடுத்து உள் கூட்டல் இருக்கும், இது சேர்த்து எழுதுனா உள் இருக்கும். அடுத்து பாருங்கள், அயோத்திதாசர் சிந்தனைகள். ஸோ அவரை பற்றிய தகவல்கள் தான் இது. ஸோ இதில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், அயோத்திதாசர் டேஷ் சமூக சீர்திருத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார், எதுனா தென்னிந்திய. அடுத்து அயோத்திதாசர் நடத்திய இதழ், எதுனா ஒரு பைசா தமிழன். அடுத்து கல்வியோடு டேஷ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து, எதுனா கைத்தொழிலும். நெக்ஸ்ட் அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு. அடுத்து மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது, எதுனா மழை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், மனித எந்திரம். ஸோ இதுவுமே ஒரு துணை பாடப்பகுதி தான், இதில் புக் பேக் இல்லை. இலக்கண பகுதி பாருங்கள், யாப்பு இலக்கணம். ஸோ இதில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். முதல் கேள்வி வந்து அசை டேஷ் எனப்படும், அசை வந்து 2 வகைப்படும். அடுத்து விடும் என்பது டேஷ் சீர், விடும்ன்றது வந்து நிறையசை. அடுத்து அடி என்பது டேஷ் வகைப்படும்னா 5 வகைப்படும். நெக்ஸ்ட் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது, எதுனா மோனை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க. வெண்பா, வெண்பான்றது வந்து செப்பலோசை. ஆசிரியப்பா என்றது வந்து அகவலோசை. கலிப்பா என்றது வந்து துள்ளலோசை. வஞ்சிப்பான்றது வந்து தூங்கலோசை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், புக் பேக். ஸோ இதில் வந்து 2 தொடர்களை ஒரே தொடராக வந்து நம்ம அமைக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள், முத்து நன்கு படித்தான், முத்து வாழ்வில் உயர்ந்தான். ஸோ இதை நம்ம ஒரே தொடராக மாற்றணும்னா முத்து நன்கு படித்ததால் வாழ்வில் உயர்ந்தான். ஸோ அது கீழே இருக்க கொஷின்ஸை நம்ம அந்த மாதிரி எழுதலாம். இதில் பாருங்கள், மழை நன்கு பெய்ந்தது, எங்களால் விளையாட முடியவில்லை. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இதிலே நான் அப்படியே உங்களுக்கு அடித்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? மழை நன்கு பெய்ததால், எங்களால் விளையாட முடியவில்லை. ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்லாக அப்படியே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் எழுதுனா வந்து கொஞ்சம் டைம் ஆகிடும். அடுத்து பாருங்கள், எனக்கு பால் வேண்டும், எனக்கு பழம் வேண்டும். எனக்கு பாலும் பழமும் வேண்டும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, திருமூலர் 63 நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படுபவர். அவர் 14 சித்தர்களில் ஒருவராக கருதப்படுவர்.
ஸோ இதில் ஆன்சர் பாருங்கள், திருமூலர் 63 நாயன்மார்களில் ஒருவராகவும். ஸோ கீழே வந்து நீங்கள் சென்டென்ஸாக இதை கண்டிப்பாக நீங்கள் எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் ஃபுல்லாக எழுத முடியாதுன்னு தான் ஷார்ட் பண்ணி கொஸ்டின்லேயே நான் எழுதிட்டுருக்கேன். ஒருவராகவும் 14 சித்தர்களில் ஒருவராகவும். கருதப்படுபவர். ஓகேங்களா? அடுத்து 4வது, அறநெறிகளை கூறும் நூல்களை கற்க வேண்டும், அவை கூறும் கருத்துக்களை பின்பற்ற வேண்டும். ஸோ இதில் பாருங்கள், அறநெறி நூல்களை அறநெறிகளை கூறும் நூல்களை கற்கவும் அவை கூறும் கருத்துக்களை பின்பற்றவும். ஸோ இங்கே அப்படியே சேர்த்துங்க, பின்பற்றவும் வேண்டும். ஓகேங்களா? அடுத்து, குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பு எக்கால கண்ணி நூலை இயற்றியுள்ளார், நந்தீஸ்வர கண்ணி நூலை இயற்றியுள்ளார். ஸோ இதை பாருங்கள், குன்றக்குடி மஸ்தான் சாஹிப்பு எக்கால கண்ணி, அடுத்து நந்தீஸ்வர கண்ணி ஆகிய நூல்களை, ஸோ இங்கே ஆட் பண்ணிக்கோங்க, ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். ஓகேங்களா? அடுத்து இந்த எல்லா கலைச்சொற்கள் வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், திருக்குறளில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து முதல் கேள்வி வந்து ஆண்மையின் கூர்மை எதுனா பகைவருக்கு உதவுதல். அடுத்து, வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும், ஊக்கம். நெக்ஸ்ட், பெரும் செல்வம், இது நம்ம பிரித்து எழுதா வந்து பெருமை கூட்டல் செல்வம். அடுத்து, ஊராண்மை, இது ஊர் கூட்டல் ஆண்மை. அடுத்து, திரிந்து கூட்டல் அற்று, திரிந்தற்று. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்க பாருங்கள், இன்பம் தருவது எதுனா பண்புடையவர் நட்பு. அடுத்து, நட்பு எனப்படுவது சிரித்து மகிழ மட்டுமன்று. நெக்ஸ்ட், பெருமையை அழிப்பது எதுனா குன்றிய மணி அளவு தவறு. நெக்ஸ்ட், பணிவு கொள்ளும் காலம் எதுனா செல்வம் மிகுந்த காலம். அடுத்து, பயனின்றி அழிவது எதுனா நற்பண்பில்லாதவன் பெற்ற பெரும் செல்வம். ஓகேங்களா? ஸோ இந்த இயல் முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட்டு கடைசி இயல் எதுனா வந்து குஞ்சென நிமிர்ந்து நில். ஓகேங்களா? நிமிர்ந்து நில். இதில் முதல்ல வந்து உயிர் குணங்கள், இறையரசன் அவர்கள் எழுதியது. ஸோ இதில் வரக்கூடிய புக் பேக் பாருங்கள். முதல் கேள்வி, அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஷ் கொள்ளக்கூடாது எதுனா அழுக்காறுனா பொறாமை. ஓகேங்களா? பொறாமை கொள்ளக்கூடாது. இரண்டாவது, நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று எதுனா பொச்சாப்பு. அடுத்து, இன்ப துன்பம், இந்த சொல்ல பிரிக்கணும்னா இன்பம் கூட்டல் துன்பம். அடுத்து, குணங்கள் கூட்டல் எல்லாம், இதை நம்ம சேர்த்து எழுதுனா குணங்கள் எல்லாம். அடுத்து ஒரு பொறுத்துக்க பாருங்க, நிறை. ஸோ நிறைனா வந்து மேன்மை, பொறைனா வந்து பொறுமை. அடுத்து, மதம்னா வந்து கொள்கை, மையல்னா வந்து விருப்பம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இளைய தோழனுக்கு மேத்தா அவர்கள் எழுதியது. ஸோ இதில் வரக்கூடிய புக் பேக் பாருங்கள், உன்னுள் நீயே டேஷ் கொள் அப்படின்னா வந்து கை குலுக்கி கொள். ஓகேங்களா? அடுத்து, கவலைகள் டேஷ் அல்ல, கை குழந்தைகள் அல்ல. அடுத்து, விழித்தெழும் சொல்ல பிரிச்சா வந்து விழித்து கூட்டல் எழும். அடுத்து, போவதெல்லாம், இதை நம்ம பிரிச்சா போவது கூட்டல் எல்லாம். நெக்ஸ்ட்டு, படுக்கை ஆகிறது, இதை நம்ம பிரிக்கும் போது வந்து படுக்கை கூட்டல் ஆகிறது. அடுத்து, தூக்கி கூட்டல் கொண்டு, இதை நம்ம சேர்த்து எழுதும்போது தூக்கி கொண்டு. அடுத்து, விழித்து கூட்டல் எழும், இது சேர்த்து எழுதா விழித்தெழும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், சட்டமேதை அம்பேத்கர். ஸோ அம்பேத்கர் அவர்கள் பற்றியது இதில். ஓகேங்களா? இதில் புக் பேக் பாருங்கள், இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். ஸோ இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர் வந்து யாருன்னா அம்பேத்கர் தான். அடுத்து, பூனா ஒப்பந்தம் டேஷ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது எதுனா இரட்டை வாக்குரிமையை. ஓகேங்களா? நெக்ஸ்ட், சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம், எந்த இயக்கம்னா சமாத சங்கம். ஓகேங்களா? அடுத்து, அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஷ் விருது வழங்கியது, எந்த விருதுனா பாரத ரத்னா விருது வந்து வழங்கியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கோடிட்ட இடங்கள் பாருங்க. முதல் கேள்வி,
புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் எந்த நூல்னா வந்து புத்தரும் எழுதுன நோட் பண்ணிக்கோங்க, புத்தரும் அவரின் தம்மமும். ஓகேங்களா. அடுத்து இரண்டாவது, அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் என்ன கட்சினா சுதந்திர தொழிலாளர் கட்சி. ஓகேங்களா, சுதந்திர தொழிலாளர் கட்சி. அடுத்து மூன்றாவது, பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் டேஷ் சென்றார் எங்கன்னா லண்டன். ஓகேங்களா. அடுத்து பால் மனம், இதுவுமே ஒரு துணை பாடப்பகுதி தான். ஸோ இதில் வந்து புக் பேக் வந்து இருக்காது. அடுத்து பாருங்கள் அணி இலக்கணம். ஸோ இலக்கண பகுதி இது. ஓகேங்களா. ஸோ இதில் வரக்கூடிய புக் பேக் வந்து நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டும் இடம்பெறும். ஸோ என்ன மட்டும் இதில் வந்து இடம்பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவமை. நெக்ஸ்ட், இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையும் கூறுவது டேஷ் அணி, வேற்றுமை அணி. அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க, ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது டேஷ் அணி ஆகும். ஸோ எந்த அணினா இரட்டுற மொழிதல். நெக்ஸ்ட், இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்னது அப்படின்னா ஸ்லேடை. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, தான் தாம். ஸோ இந்த சொற்களை வந்து நம்ம எங்கே இணைக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு கிளான்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், இதில் கோடிட்ட இடங்களை வந்து பொருத்தமான சொற்கள் வந்து நிரப்பணும். ஸோ அடைப்பில் இருக்குது இல்லைங்களா, இந்த இரண்டு சொற்களில் வந்து ஒரு சொல் பொருந்தி இருக்குது, அதை நம்ம இணைக்கணும். முதல்ல பாருங்கள், சிறுமி தனது வரணும், தனது கையில் மலர்களை வைத்திருந்தால். அடுத்து இரண்டாவது, அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். அடுத்து, உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். அடுத்து, இவை தான் எனக்கு பிடித்த நூல்கள். அடுத்து, குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் வினாக்களை படித்து இரு வினாக்களுக்கு ஒரு விடை தருக. ஸோ ரெண்டு கொஷினுக்கும் வந்து ஒரே ஒரு விடை தான் வந்து பொருந்தும். ஓகேங்களா, அதை பார்க்கலாம். குழம்பும் கூட்டும் மணப்பது ஏன், எதுனா பெருங்காயத்தால் தான். ஓகேங்களா. அதில் குருதி மிகுதியாய் கொட்டுவதும் வந்து பெருங்காயம். ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள், ஆடை நெய்வது எதனாலே, அடுத்து அறிவை பெறுவது எதனாலே. ஸோ ஆடை நெய்வதும் நூலால் தான், அறிவை பெறுவதும் நூலால் தான், நூல்களால் தான். ஸோ அப்போ நூல். அடுத்து, மாடுகள் வைக்கோல் தின்பது எங்கே, மன்னர்கள் பலரும் இறந்தது எங்கே. ஸோ மாடுகள் வந்து வைக்கோல் திங்கிறதும் போர்க்களம் தான், மன்னர்கள் வந்து இறக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா போர்க்களம் தான். அடுத்து, கதிரவன் மறையும் நேரம் எது, கழுத்தில் அழகாய் சூடுவது எது. ஸோ கதிரவன் மறைகிறதும் வந்து மாலை நேரத்தில் தான், கழுத்தில் சூடுவது மாலை தான். அடுத்து, வானில் தேய்ந்து வளர்வது எது, வாரம் நன்கு கொண்டது எது. ஸோ வானத்தில் தேய்ந்து வளருவது வந்து நிலவு. ஸோ நிலவுக்கு வந்து திங்கள் என்ற பெயரும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போது திங்கள். வாரம் நன்கு கொண்டது, ஸோ வாரமும் வரக்கூடியது திங்கள். ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள் கலை சொற்கள். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, கலை சொற்கள்னாவே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 8ஆம் வகுப்பு வந்து புதிய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோ பதில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.